ஆன்லைன் பேங்கிங் நம்ம மெயில் ஐடி வந்து எந்தெந்த சைட். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க? ஓகே, ஸோ என்னோட நேம் அரவிந்தன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஸோ பேசிக்காக நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். வேர் வி ப்ரொவைட் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் கவர்மெண்ட் பாடிஸ் அண்ட் கார்பரேட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து எப்போ உங்கள் கம்பெனி தொடங்குனீங்க, எப்போ இருந்து நடத்திட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்ல போனால் இது பிளான்டு பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஆக்சிடென்டலாக ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தது தான். ஆக்சுவலாக என்ன பிளான்னா, இனிஷியல் டேஸில் வந்து சைபர் செக்யூரிட்டி லேர்ன் பண்ணக்குள்ளே வந்து அங்கே இதுக்குன்னு தனியாக அகாடமிஸோ அங்கே நான் பாண்டிச்சேரியில் தனியாக நான் பார்க்கல. அண்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச எல்லா டைமுமே நான் யூடியூப், ஆன்லைனில் ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சைமல்டேனியஸாக அந்த டைம் தான் நமக்கு வந்து கோவிட் வந்துச்சு இல்லைங்களா, கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. அண்ட் அந்த லாக்டவுனில் ஃபேமிலி வைஸ் பார்த்திங்கன்னா என்னை தவிர மீது எல்லாருக்குமே கோவிட் அப்போது. ஸோ அப்படியே கிராஜுவலாக ஓகே நம்ம இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம், அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் அப்படின்றதுக்காக நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே கிராஜுவலாக பில்ட் ஆகி இப்போது ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்திருக்கோம். ஓகே சார். உங்கள் கெரியரோட ஆரம்ப காலகட்டம் எப்படி சார் இருந்துச்சு? எப்படி வந்து நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க, எந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டியை பற்றி படிச்சிங்க, எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஓகே, ஸோ சைபர் செக்யூரிட்டியை பற்றி ஸ்டார்ட் பண்ணோன்னா, இனிஷியல் டேஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டினா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஹேக் பண்ணுறோம், இன்னொரு சிஸ்டமோ மொபைலோ ஹேக் பண்ணுறோம், இதுதான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு மெத்து தான். ஓகேங்களா, இப்போது ஒரு சில பேருக்கு ஒரு கிளியரன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் மேஜரான பீப்புளுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ஆர் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரெண்டும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு மெயின் டாபிக். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நமக்கு இன்ஜினியரிங் இருக்கோ, இன்ஜினியரிங் கீழே நமக்கு ஐடி, மெக்கானிக்கல், சிவில் இருக்கு இல்லையா, சிமிலர்லி சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது மெயின் டொமைன். அதுக்கு கீழே தான் உங்களுக்கு ஃபாரன்சிக்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி, வெப் டெஸ்டிங் இது எல்லாமே ஒரு கேட்டகரியாக வரும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு சைபர் அண்ட் செக்யூரிட்டி நம்ம பிரிச்சுப்போம். சைபர்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, டிஜிட்டல் அசெட்ஸ், அதாவது இன்டர்நெட்டில் ஆர் நெட்ஒர்க்கில் அவைலபிளாக இருக்கிற எல்லா அசெட்டையுமே நம்ம சைபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான டேட்டாஸோ இன்ஃபர்மேஷன்ஸோ இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம செக்யூர் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம சிம்பிளாக சைபர் செக்யூரிட்டி அப்படின்ட்டு பண்ணலாம். இந்தியாவில் வந்து சைபர் கிரைம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரியான சைபர் கிரைம்லாம் நடந்துச்சு, இப்போ வந்து எப்படிலாம் நடக்குது? ஓகே, ஸோ இந்தியாவில் ஸ்டார்டிங்லேயும் இப்பயுமே அதிகமாக நடக்கிற ஒரே அட்டாக் சைபர் செக்யூரிட்டி அட்டாக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஃபிஷிங் கைண்ட் ஆஃப் ஸ்கேம்ஸ் தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கேம் வேறு, ஹேக்கிங் வேறு. ஓகேங்களா, ஸ்கேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை ஏமாற்றுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் மொபைல் எக்ஸ்போசர் பெருசாக இருக்காது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக எல்லாருமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இந்தியாவில். ஸோ ஃப்ரீ இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் அது நமக்கு இன்டர்நெட்டுன்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அவேர்னஸ் யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ எல்லாருமே அந்த டைமில் இன்டர்நெட்டுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சைமல்டேனியஸாக அதே டைமில் நமக்கு கோவிடும் வந்துச்சு. ஒன்ஸ் கோவிட் லாக்டவுன் வந்தவுடனே எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறியாச்சு. ஸோ இந்த டைமை டார்கெட்டாக வச்சு ஒரு சில ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் லைக் நிறைய பப்ளிக் ஃபாரம்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை டார்க் வெப்பில் இங்கெல்லாம் நம்மளோட டேட்டாஸ் இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸை அவங்க ஃபெச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தராக அவங்களால ஒவ்வொரு வே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிலாம் ஸ்கேமர்ஸ் வருவாங்க. ஹேக்கர்ஸ்ன்றது என்டையராக டிஃப்ரெண்ட். ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை ஏமாற்றி தான் அந்த காசோ ஏதோ எடுக்கணும், டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு சில எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தெரியும். ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இவங்களாம் தான் ஹேக்கர்ஸ். ஓகே சார். இப்போ வந்து இந்த கால் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க, ஓடிபி கேட்டு அந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு மக்களுக்கு வந்து எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது ஜென்ரலாக எல்லா பேங்க்லேயுமே அவங்களோட டேர்ம்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. நம்ம படிக்க மிஸ் பண்ணிடுவோம். பட் அது காமன் தான், யூஸ்வல் தான். நிறைய பேர் வந்து அதை ஏன்னா பேங்க் சைடுமே அதை கரெக்ட் பண்ணோம். பார்த்தோம்னா நம்ம உத்து பார்த்தா கூட கிளியராக தெரியாது, அவ்வளோ சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ
இதை இந்த இடத்துல இருந்து மட்டும் தாண்டி அது இல்லாமல் வெளியில நிறைய அவேர்னஸ் வரணும் இது சம்மந்தமா. இப்போதான் எல்லாரும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் சூன் அவேர்னஸ்னால மட்டும்தான் இது பப்ளிக் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை தாண்டி வேற எதுவும், ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க போய் டெக்னிக்கலாக போய் படிச்சு எல்லாரும் கற்றுக்கிறது எல்லாருமே அதை பண்ண முடியுமானா பாசிபிள் கிடையாது. ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலியமாக தான் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணும். ஓகே, இல்லை கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் இப்போ படிச்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இவ்வளோ ரூபா வருது அப்படின்னு சொல்லியும் ஆனால் காசை வந்து ஏமாந்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது படிச்சவங்களுக்கே வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்றேன்னு தெரியுமாகி, பணம்னு சொல்லிட்டா வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து எப்படி மாறுறாங்கன்னு தெரியுமாகி, அவங்களுக்கு எந்த மாதிரியான அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்? ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி முன்னாடியும் சரி இப்பயும் ஒரே டைப் ஆஃப் அட்டாக் தான் நடக்குது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சேம் அட்டாக்கை அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. பட் கான்செப்ட் வைஸ் சேம் தான். அதே மாதிரி தான் அட்டாக்ஸ் எல்லாமே நடக்குது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், ஒரு 10 கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 கைட்லைன்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நம்ம 99% அட்டாக்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆன்டிவைரஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் எத்தனை பேர் நம்ம மொபைலுக்கு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம்? கிடையாது. 10 பேரில் 9 பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. ஸோ இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ன்றது ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு சில கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சிஸ்டம் வாங்கக்குள்ளே வந்திருக்கும் 1 இயர் லைசன்ஸோட, அதை ரெனியூ பண்ணுறது கூட ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ சிஸ்டம் அண்ட் மொபைல் ஆன்டிவைரஸ்ன்றது மேண்டட்டரின்றதே ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் கைட்லைன்ஸ், ஒரு 10 கைட்லைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே 99% சேஃபாக இருக்கலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இந்த 3 கேட்டகரியை சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சார் சொல்லலாம்? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டின்றது காமனாக டிஜிட்டலாக இருக்க அசெட்ஸ் எல்லாத்தையும் மீன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு சர்வர் இருக்குது. அதை நீங்கள் இப்போ இருக்கிற ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் யார், AWS இருக்காங்க, அஸ்யூர், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதை நம்ம அதை செக்யூர் பண்ணுறது க்ளவுட் செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதே நம்ம ஆன் ப்ரிமில் போய் பண்ணுறோம், இப்போ ஆஃப்லைனில் ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போய் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ அண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்றது பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம ஆப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஆப்ஸுக்கு அப்ளிகேஷனை தான் நம்ம ஷார்ட்டாக ஆப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மீன் பண்ணுறது எப்பயுமே ஆப்னா மொபைல் மட்டும்தான் மீன் பண்ணுவோம். வெப் அப்ளிகேஷன்னா வெப்சைட்டை தான் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதை திக் கிளைண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது, iOSக்கு இருக்குது, ஆண்ட்ராய்ட் தனியாக இருக்குது, வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம சூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணுறது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம வந்து அவங்களோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து அது வந்து செயல்படுது? ஓகே, ஸோ சோஷியல் மீடியாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கே நமக்கு பேக் ஃபயர் ஆகிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு சினாரியோவில் ஏதோ ஒரு செல்ஃபியோ ஏதோ ஃபோட்டோவோ போட்டிருப்போம். ஆனால் அதை நம்ம ஜென்ரிக்காக பார்க்கக்குள்ள ஓகே, பட் அதை நம்ம ஹேக்கர்ஸோட மைண்ட் செட்லேருந்து பார்க்கக்குள்ள சுற்றி சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குது, சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு காலேஜில் நம்ம ஃபோட்டோ எடுத்து போடுறோம் அப்படின்னா ஜென்ரிக்காக ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்கள் என்ன காலேஜ்னு கேட்டோன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா ஐடி கார்டு டேக்லேயே காலேஜ் நேம் போட்டிருக்கும், ஆர் காலேஜ் பஸ் இருக்கும் பேக்ரவுண்டில். இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் என்ன டேட்டாஸ் கொடுக்குறோன்றதை பார்க்க மாட்டாங்க. அண்டு சம்டைம்ஸ் வந்து சில பேர் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம்னா அதோட பயோலேயே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த மந்த் இந்த டே அப்படின்ட்டு. சில பேர் வந்து அவங்களோட மெயில் ஐடி பக்கத்துலேயே டேட் ஆஃப் பர்த்தோட இயர் போட்டிருப்பாங்க, நேம் ஃபாலோட் பை இயர் போட்டிருப்பாங்க. சரி, இது எல்லாமே ஜென்ரிக்காக நம்ம ஒரு இடத்துல கொடுக்குற இன்ஃபர்மேஷன். மெயில் ஐடி நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கறது. பட் இதில் நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டாவும் கலந்தா இருக்குன்றத நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஸோ இந்த மூலியமாக எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்டை வந்து ஜென்ரலாக ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைபர் செக்யூரிட்டியில். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னன்னா, பப்ளிக்காக நம்மளை பற்றி இருக்க இன்ஃபர்மேஷனை எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணுறது தான் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஜென்ரிக்காக என்ன நினைப்போம், நம்மளோட டேட்டா வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது, இதனால எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா டேட்டா பிரீச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டேட்டா பிரீச்ன்றது என்னன்னா,
யூனிக்காக நம்மளை டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டில் எப்பயோ ஒரு சைன்இன் பண்ணியிருப்போம் ஆர் சைன் அப் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ போட் கம்பெனி இருக்குது இல்லைங்களா? ஆமா. ஸோ போட்டாக இருக்கட்டும் இல்லை டாமினோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ரெகுலராக நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் சைன் அப் பண்ணியிருப்பாங்க. இதில் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ்க்குள்ளே எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா டேட்டா பிரீச் ஆகியிருக்கும். டேட்டா பிரீச்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம சைட் செக்யூராக வச்சுருப்போம், அந்த கம்பெனியில் சர்வர் வீக்காக இருந்திருக்கும், அதை ஏதாவது ஒரு ஹேக்கர் அட்டாக் பண்ணி அந்த மொத்த டேட்டாவுமே பப்ளிக் போயிடும். அதில் நம்மள மாதிரியே ஒரு 1,00,000 பேர் சைன் அப் பண்ணியிருப்பாங்க, எல்லாரோட டேட்டாவும் அங்கே இருக்கும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மெயில் ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம இந்த மெயில் ஐடி இன்டர்நெட்டில் லீக் ஆகியிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, பப்ளிக் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட் நம்ம செக் பண்ணக்குள்ள எந்த டேட்டா பிரீச்சில் இது லீக் ஆகியிருக்குன்ற இன்ஃபர்மேஷனை காமிச்சிடும். ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டா பிரீச்சை, அந்த டேட்டா செட்டை டார்க் வெப்புக்கு போயிட்டு பே பண்ணியோ இல்லை அவங்களோட சர்க்கிள்லையோ இல்லீகலாக டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த டவுன்லோட் பண்ண டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி ப்ளஸ் லீக் ஆன டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாமினோஸ் எடுத்துக்கோங்க. டாமினோஸில் வந்து நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் சைன் அப் பண்ணக்குள்ள கொடுத்துருப்பீங்க, உங்கள் நேம் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அண்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு அட்ரஸ், சில பேர் கார்டு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் டேட்டாஸை எடுப்பாங்க. ஸோ இப்படி நடக்கக்குள்ள என்ன ஆகும், என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் நான் சில பேர்லாம் ரொம்ப வருஷமாக ஒரே பாஸ்வேர்டே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன இஷ்யூனா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெயில் ஐடியும் இருக்குது, பாஸ்வேர்டும் டேட்டா பிரீச்சில் இருக்குது, ஓல்டு பாஸ்வேர்டே தான் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் கூகுளில் வந்து ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைவாக எங்கே இருக்கீங்கன்னு காமிக்காது. ஸோ இந்த மாதிரியான இப்போ நம்ம கொடுக்கறது என்னமோ சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அது டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் நம்மளை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி அட்டாக்லாம் நிறையா நடக்கும். ஓகே, நம்ம மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லீக் ஆச்சுன்னா நம்ம மெயில் ஐடி வந்து எந்தெந்த சைட்டில் வந்து நம்ம லீக் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னீங்க. அந்த வெப்சைட் சொன்னீங்கன்னா நம்ம பார்க்குற மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஹேவ் ஐ பீன் பாண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே சார். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடியை நம்ம என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் ப்ரீவியஸாக நடந்த டேட்டா பிரீச்சில் எதெல்லாம் இந்த பர்டிகுலர் மெயில் ஐடி லீக் ஆகியிருக்குன்ட்டு அது நமக்கு காமிச்சோம். ஸோ இப்போ அது காமிச்சதுன்னா பயப்பட தேவையில்ல எதுவும், ஏன்னா நம்மளோட பாஸ்வேர்டு அங்கே அந்த மெயில் ஐடி அந்த டேட்டா செட்டு லீக் ஆகியிருக்கு. நம்ம அதை செக் பண்ண உடனே நம்ம பாஸ்வேர்டை போய் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஓல்டு பாஸ்வேர்டு வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அது வேல்யூவே இல்லாமல் போயிடும். பட் ஸ்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணீங்கன்னா லீக் ஆகிருந்தா காமிக்கும். ஏன்னா அதெல்லாம் அது ஒரு ப்ரீவியஸாக டேட்டா லீக் ஆகியிருக்கு, அந்த மெயில் ஐடி லீக் ஆகியிருக்குன்ற டேட்டா பேஸ் தான் அது. நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லையான்றதுலாம் அந்த வெப்சைட்டுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் அதில் காமிக்குதுன்னதுக்குள்ள நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாலே கம்ப்ளீட்டாக நம்ம செக்யூரிட்டாக நம்ம சேஃபாக இருந்திருக்கோம். ஆமாம். பாஸ்வேர்ட் சேஃப்டியை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஓடிபி, 2FA, பயோமெட்ரிக் வந்து இதெல்லாம் வந்து செக்யூரிட்டியாக இருக்குமா எப்படி? ஸோ பாஸ்வேர்டை பற்றி பார்த்தோம்னா நம்ம அதுக்குன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். இப்போ ஜென்ரலாக ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் புதுசாக சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னுக்குள்ள அதுவே கீழே ஒரு சஜஷன் காமிக்கும். ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கேப்ஸ் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அப்படின்ற ஒரு 4 க்ரைட்டீரியா காமிக்கும். இது 4ம் பேசிக்காக ஏன் காமிக்குதுன்னா, அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னா மினிமம் 8 டிஜிட்ஸாவது இருக்கணும் அப்படின்றது. இது ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா, ஹவு ஸ்ட்ராங் இஸ் மை பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 8 டிஜிட் வந்து 8 கேரக்டர்ஸ், ஓகே, 8 கேரக்டரில் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கோ பேஸ்ட் ஆன் த ரிசோர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அது எவ்வளோ சீக்கிரம் உங்கள் பாஸ்வேர்டை கிராக் பண்ணணும்னு ஈஸியாக காமிச்சிடும். ஸோ இந்த நம்ம 8 கேரக்டர் ஸ்மால் லெட்டரில் பாஸ்வேர்டு வைக்கிறோம்னாக்குள்ள அதை கம்ப்யூட்டருக்கு கிராக் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிராக் பண்ணுறோம், 1 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஸோ அடிஷ்னலாக 9th கேரக்டராக நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணுறோம்னாக்குள்ள அது அப்படியே ஒரு 20 ஹவர்ஸாக மாறும். ஓகே, அடுத்து வந்து இத்தனை மந்த்ஸாக மாறும். ஓகே, ஸோ நம்ம ஒரு 12 கேரக்டர் வைக்கிறோம், ஒரு ஸ்மால், ஒரு கேபிட்டல், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அப்படின்னக்குள்ள அது நமக்கு அந்த வெப்சைட்டில் நமக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன காமிக்குன்னா 400 இயர்ஸ்ன்னு காமிக்கும். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம இந்த கிராக் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகும்னா இருக்கிற எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கும். ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்குன்னா 0லேருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸுமே ஒன்றா போட்டு ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நம்ம 12 கேரக்டர்ஸ்னுக்குள்ள அதோட லென்த்தே வேறு.
ஸோ அப்படி வரக்குள்ள அது கம்ப்யூட்டர் ஸ்கிரிப்ட் வைஸ் ரன் பண்ணாலுமே பல வருஷம் ஆகும். ஓகே சார். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்ட்டு அவங்க ஃபிஷிங் அப்படின்ற மெத்தடை கையில் எடுப்பாங்க ஹேக்கர்ஸ். ஃபிஷிங்ன்றது சிம்பிளாக சொல்ல போனால் ஒன்றும் இல்லை, நம்மளை ஏமாத்துறது தான். ஓகேங்களா? ஃபிஷிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ஃபிஷிங் எதை சொல்லுவோம், இந்த மீன் தான் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம தூண்டில் போட மாட்டோம். தூண்டில் போடுவோம், எது மாட்டுதோ அது நமக்கு அப்படின்ற மாதிரி. அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஃபிஷிங் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் எதுலையோ லாகின் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ அது எக்ஸாக்டாக அந்த பேஜ் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பேஜ் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பார்க்கல நம்ம ஃப்ரண்ட் பேஜை மட்டும் தான் பார்ப்போமே தவிர மேலே கரெக்டான வெப்சைட்டை கரெக்டான லிங்க்ன்ட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. மேபி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் பார்க்கறதா இருந்தாலும் வீட்டில் வயசானவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்கன்னாக்குள்ள அவங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அவங்க க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்தாங்கன்னா அது பேக் எண்டில் ஹேக்கருக்கு வந்துடும். இதை யூஸ் பண்ணி அவங்க ஒரிஜினல் சைட்டில் இது பண்ணிக்கலாம். ஓகே. எந்த மாதிரிலாம் பாஸ்வேர்டு போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. நான் பர்சனலாக நிறைய பேர் பார்த்த வரைக்கும் நேம் @12345 ஒரு சிலர் போடுவாங்க. ஓகேங்களா? ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டா வைக்கிறது, உங்களோட ஜென்ரிக்காக நீங்கள் வெளியில் ஒரு சில செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, அது எதுவுமே உங்கள் பாஸ்வேர்டில் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்கள் பாஸ்வேர்டை அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸாக சேஞ்ச் பண்ணுங்க. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, மேண்டட்டரியா 2 factor authentication ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை எனேபிள் பண்ணணும். அதோட காசே வந்து பார்த்தோம்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை நீங்களோ ஏதோ ஒரு இடத்துல லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ண மறந்தாலும் உங்க பாஸ்வேர்டு லீக் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சாலுமே யாரும் அதை லாகின் பண்ண முடியாது. ஏன்னா ஓடிபி உங்களுக்கு தான் வரப்போகுது, உங்களோட மொபைலுக்கு தான் வரப்போகுது. அந்த ஓடிபியுமே 5 to 10 months தான் வேலிடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குள்ள அது உங்களுக்கு அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. பாஸ்வேர்டுன்றது ஒரு லேயர்னா, செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அதாவது செகண்ட் லேயர் தான் உங்களுக்கு இந்த ஓடிபி. ஓகே. ஸோ இந்த மாதிரி மேண்டட்டரியா 2FA இருக்குன்னக்குள்ள லீக் ஆகாது. ஓகே, மோஸ்ட்டாக நீங்கள் 6 months செக்யூர் பண்ணாலே லீக் ஆக சான்ஸ் இல்லை. அப்படியே ஆகியிருந்தாலும் வேல்யூ இருக்காது. ஓகே. 6 months ஒன்ஸ் வந்து நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுமா இல்லை 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதுமா? நம்ம இஷ்டம் தான். மேக்ஸிமம் 3 monthsன்ட்டு ஜென்ரல் கைட்லைன்ஸில் இருக்கும். பட் நம்ம செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் 3 or 6 எது வேணாலும். ஓகே. மால்வேர் அட்டாக்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில். இல்லை பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் அட்டாக் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக நடந்த மால்வேர் அட்டாக்னா இது நம்ம உலக லெவலில் வந்து பார்க்கும்போது எந்த அட்டாக் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு? ஓகே. ஸோ மால்வேர்ன்றது இந்த கார்பரேட்டில் என்ன மாதிரி அட்டாக் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதை ரேன்சம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ரேன்சம்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு லஞ்சம் கேட்கறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேன்சம்வேர் என்ன பண்ணுன்னா, டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆர் வைரஸ் என்ன பண்ணுன்னா, ஒன்ஸ் அது உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ இல்லை உங்கள் நெட்ஒர்க்கோ இல்லை சிஸ்டம்க்கு வந்துடுதுன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க எல்லா ஃபைல்ஸையுமே அது என்கிரிப்ட் பண்ணிடும். என்கிரிப்ட்ன்றது ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதோட பாஸ்வேர்ட் நம்மக்கிட்ட ஆப்வியஸாக இருக்காது. ஓகே. இது ஹேக்கர் கிட்ட தான் இருக்கும். ஸோ ஹேக்கர் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ரேன்சமாக கொடுத்தீங்கன்னா இதோட கீயை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்காக தான் மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸுமே மேண்டட்டரியாக அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ். கம்ப்ளைன்ஸ்ன்றது எதுவும் இல்லை, லைக் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் டேட்டா உங்கள் கம்பெனியில் டேட்டா செக்யூராக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ISO சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இதே ISO சர்டிஃபிகேட் டேட்டா கம்பெனிஸ்க்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 27,000 ISO 27001 அப்படின்ற சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரு செட் ஆஃப் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே உங்களோட என்டிட்டியில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னக்குள்ள இது சேஃபாக இருக்கும், இந்த டேட்டா சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரஸ்ட்டுக்காக அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குவாங்க. ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ரேன்சம்வேர் அட்டாக் வராது. அண்ட் அடிஷ்னல் டு தட் எல்லா என்டிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ரெகுலர் ட்ரைனிங் கொடுக்கணும் சைபர் செக்யூரிட்டியில். அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் நடத்தணும். இது மட்டும் இல்லாமல் கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் கேம்பெயின்ஸ் அவங்களே வாலண்டரியாக நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி, எங்ககிட்ட வந்து கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் யார் யாரெல்லாம் சைபர் செக்யூரிட்டி வைஸ் வீக்காக இருக்காங்க, யார் எந்த அளவுக்கு எங்கள் ஆர்கனைசேஷன் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வாலண்டியராக ஃபிஷிங் கேம்பெயின் நடத்த சொல்லி கேட்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவங்க கூட மியூச்சுவலாக நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டு
நாங்கள் ஒரு ஹேக்கர் மாதிரி எங்களை இம்பர்சனேட் பண்ணிட்டு ஃபிஷிங் கேம்பெயினை நாங்கள் அந்த கம்பெனியை நடத்தும். ஓகே. ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர்லாம் வந்து இந்த ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். ஓகே. அதை பேஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸுக்கோ அந்த டீமுக்கோ நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே. அண்ட் அடிஷ்னல் டு தட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செக்யூரிட்டி வைஸ் நாங்களே அதை டேக் ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிப்போம். ஓகே. ஓகே சார். உங்கள் அனுபவத்தில் நடந்த ரியல் சைபர் அட்டாக்ல நீங்கள் ஏதாவது வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ சைபர் அட்டாக்ன்றதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரீசண்டாக ஒரு 4 months முன்னாடி ஓகே. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வச்சுப்போம், யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் என்னவோ அதே ப்ரொஃபைல் பிக்சரை டவுன்லோட் பண்ணிட்டு நமக்கு இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக மற்ற கண்ட்ரிஸோட நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி யூஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி அதே வாட்ஸ்அப் டிபி யூஸ் பண்ணி அவங்கள மாதிரியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி நான் யூஎஸ்ல இருக்கேன், நான் அர்ஜென்ட்டாக இந்தியாவில் ஒருத்தருக்கு வந்து மணி சென்ட் பண்ணணும், இங்கேருந்து சென்ட் பண்ண முடியல, ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க, நான் ஒரு 2-3 daysல உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க ஹேக்கர் குரூப். ஓகே. ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, நாங்கள் எங்கள் சைடுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வரக்குள்ள நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ஃபேக்காக ஒரு நான் மணி சென்ட் பண்ண போகிறேன், எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் அவங்க கிட்டேருந்து எவ்வளோ டேட்டா வாங்க முடியுமோ நாங்கள் வாங்கணும். ஓகே. ஓகேங்களா. எங்களுக்கு தெரியும் அது ஹேக்கர் குரூப் தான் தெரிஞ்சு நாங்கள் ஒரு அவங்க கிட்டேருந்து டேட்டா வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு ஜென்ரல் பப்ளிக் மாரி தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா அவங்க வந்து காசு கேட்ட குரூப்பில் என்கிட்டையும் கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ எனக்கு பார்த்த உடனே தெரியும் அது ஆப்வியஸாக அது ஃபேக் தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேட்டாஸ் என்னென்ன எந்த நம்பருக்கு அனுப்பணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டேட்டாஸ் நாங்கள் வாங்கிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்கிறாங்களோ அதோட சிமிலர் டொமைன் அந்த டொமைன் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேக் டொமைன் ரெடி பண்ணி இது வாண்ட்டு செக் பண்ணுங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணும். ஓகேங்களா. அந்த லிங்க் அவங்க டச் பண்ணக்குள்ள லைக் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ற டேட்டாஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த அட்டாக் வந்து யூஎஸ்ல நடக்குதா இல்லை உண்மையாலுமே அந்த பர்சன் எந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சோம். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது எல்லாமே. ஓகே. ஆன்லைன் பேங்கிங், யூபிஐ, QR கோடு, இந்த ஸ்கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி சொல்லுங்கள். இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி சொல்லுங்கள்.